அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விஸ்கிக்கு வரியை குறைச்சிருக்கிறார் நம்ம விஸ்வகுரு. விஸ்கிக்கு வரியை குறைத்த விஸ்வகுரு அப்படின்னு இதே போடலாம் போல இருக்கு. நல்லா தமிழ் பட சினிமா டைட்டில் மாதிரி இருக்குல்ல, அந்த அளவுக்கு நம்ம மக்கள் இங்க செத்து மாண்டு பணித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மதுபானங்களுக்கு வரியை குறைத்திருக்கிறார் நம்முடைய விஸ்வகுரு நரேந்திர தாமோதர் தாஸ். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதானிக்காக நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இந்தியாவில. இது மிக முக்கியமான மாற்றம். குஜராத் பாகிஸ்தான் எல்லையில பாகிஸ்தானிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில், பாகிஸ்தான் அந்த பார்டர் இருக்கு இல்லையா, எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் எந்த கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என்பது விதி. ஆனால் விதியை அதானிக்காக திருத்தி அங்க அவருடைய ஒரு பெரிய பவர் பிளான்ட், மின்சார உற்பத்தி, சூரிய ஒளி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையம் அங்கே அமைப்பதற்கு விதிகள் திருத்தப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் நடக்குது. அதானிக்காக இதெல்லாம் செய்யறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார்கள். ஒரு பக்கம் மதுபானத்திற்கு, அமெரிக்க மதுபானத்திற்கு வரி குறைப்பு, இன்னொரு பக்கம் அதானிக்கு சலுகை, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை. இதை பற்றி பேசுவதற்கு திரு ஆனந்த் சீனிவாசன் நம்முடைய இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிப்போம். திரு ஆனந்த் வணக்கம். வணக்கம். 150% 50% வரியை குறைச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் அமெரிக்க மதுபானத்திற்கு. 2 நாட்டு தலைவர்கள் பேசி எடுத்த இந்த முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவு, சாமானிய மக்களுக்கு பயனுள்ள, பாமர மக்களுக்கு பயனுள்ள இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பாமர மக்களுக்கு எல்லாம் பலன் அடையாது. இது பணக்காரர்கள் குடிக்கும் விஸ்கி, பர்பான்னு பேரு. அமெரிக்காலேன்னு வருது ஹை எண்ட் விஸ்கி. இது 150% டாக்ஸ் இருந்தத 100% டாக்ஸ் குறைச்சிருக்கிறாரு. சரி, ₹1 ₹2 ₹1.5 இருந்த வரிய 50 பைசாவை ஆக்கி இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்கா ஏதாவது டிஸ்கவுண்ட் கன்செஷன் கொடுங்கன்னும் போது ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் இதுக்கும் இம்போர்ட்டட் விஸ்கிக்கும் ரேட்டை குறைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் விஸ்கி தயாரிக்கிற கம்பெனிங்களோட பங்குச்சந்தையில 5% வரைக்கும் விழுந்தது. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஸ்டேட்கள் போடுற டாக்ஸ் இந்த இம்போர்ட்டட் விஸ்கி கம்மி. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இதுக்கு வரி ஏற்றணும் அப்படின்னு ஒரு டிமாண்டும் வச்சிருக்காங்க. ஸோ இது சாமானியன் டாஸ்மேக்ல குடிக்கிற விஸ்கி கிடையாது. இது ஹை எண்ட் விஸ்கி. ஸோ இது பணக்காரர்கள் சாப்பிடும் மதுபானம். நம்மளுக்கு தான் எப்போதுமே தெரியுமே, இவங்க என்னைக்குமே பணக்காரங்களுக்கு தான் வேலை செய்வாங்க. ஸோ இது பணக்காரங்களுக்கு சாப்பிட்ற ஒரு மதுபானத்துக்கு ரேட்டை குறைச்சிருக்காங்க. சரி, இதனால எவ்வளவு தூரம் இந்திய பொருளாதாரம் உயரும்? ஒரு பொருளாதார அறிஞரா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதனால எப்படி பொருளாதாரம் வளரும்? நீங்க இப்ப தேச துரோகமா பேசக்கூடாது. அதாவது இதனால ஏதாவது யோசிச்சு ஏதாவது சொல்லுங்க. பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது 2 பாயிண்ட் சொல்லுங்களேன், ட்ரை பண்ணுங்க. முடியாது, வாய்ப்பே இல்லை. இதோட முக்கியமா F-35 பிளேனை உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த F-35 பிளேன் சரியில்லை, இது மோசமான பிளேன்னு ட்ரம்போட நண்பர் இலான் மஸ்கே ஒரு போன வாரத்துக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த பிளேன் ரொம்ப மோசம் அப்படின்னு. ஃபெயிலியர் மாடல் சொல்லியிருக்காரு. ஆமா, அப்படின்னா தயாரிச்சு வச்சது இப்ப யார் தலையில கட்டுறது? அதனால நம்ம தலையில கட்டி இருக்காங்க. இதனால இந்திய பொருளாதாரம் உயராதா? இது எப்படி வளரும்? இது விவசாயிகளுக்கு இது எதுவும் நலன் பயக்காதா? இதனால நலன்லாம் கிடைக்காது. அங்க ஓடாத இப்ப போயிங் ஏர்கிராப்ட் பிளேன் போயிங் தயாரிக்கிறாங்க. அந்த கம்பெனியே திவாலான நிலைமையில இருக்கு. அதனால இத நம்ம தலையில கட்டியிருக்காங்கன்னு பல வல்லுநர்கள் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் போன வாரம் பெங்களூர்ல ஒரு ரோட் ஷோ நடந்தது. இதே காஸ்ட்ல ஒரு ரஷ்யன் ஜெட் இருந்தது, 5th ஜெனரேஷன் ஃபைட்டர். அதுல ஒரு 62 வயசு ஓல்டு ஃபைட்டர் பைலட் பயங்கர மூவ்மெண்ட் பண்ணி அது வைரலா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த பிளேனை நம்ம வாங்கணும், ஆனா இதை நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க. ஓகே, ஸோ ரஷ்யாவை சேர்ந்த அந்த பிளைட்டை நம்ம வாங்கணும். மாறாக F-35 அது ஒரு ஃபெயிலியர் மாடல், அது எலான் மஸ்கே சொல்றாரு, அதை நம்ம தலையில கட்டிட்டாங்க அப்படிங்கிறீங்க. எனக்கு இவ்வளவுத்திற்கு பிறகும், இவ்வளவுலாம் அமெரிக்காவிற்காக விஸ்வகுரு இவ்வளவு தியாகங்களை செய்த பிறகும், இந்திய மக்களினுடைய வரிப்பணத்தை அமெரிக்காவுக்கு வாரி இறைத்த பிறகும் கூட இந்தியர்கள் அங்கிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அது ஓகே, அது சட்ட ரீதியானது, நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கை கால்களில் விலங்கிடப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அதை பற்றி கேட்கின்ற பொழுது ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், இது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து நடக்குதுங்க,
எப்பவுமே சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இப்படி வந்து கைகால்களில் விலங்கிடப்பட்டுத்தான் அவர்கள் வந்து அனுப்பி வைக்கப்படுவார்கள் அப்படிங்கிறாரு. ஐயா, ம், அதாவது அங்கேருந்து ஏத்தப்பட்ட அமைச்சிருக்கிறாங்க. தேவ் பீன் சென்ட். அங்கேருந்து வெளியேற்றுவாங்க. கமர்ஷியல் ஃபிளைட்ல வெளியேற்றி அமுச்சு விடுவாங்க. ம், இதுதான் முதல் வாட்டி மிலிட்டரி ஃபிளைட்ல கை கால் கட்டி அமுச்சு வைக்கிறாங்க. இத பத்தி மோடி ஒரு வார்த்தையும் பேசல. இதுல இன்னும் அசிங்கம் என்னன்னா, இப்ப சீக்கியர்கள் அனுப்புறாங்கல்ல, சீக்கியர்கள் அனுப்புறாங்க அங்கேருந்து. அவங்க வந்து ஒரு டர்பன் கட்டியிருப்பாங்க. ஆமா, அந்த டர்பனை கழட்ட மாட்டாங்க அவங்க என்ன ஆனாலும். அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு அந்த டர்பனை கழட்டி கை கால்ல கட்டி, பெண்மணிகள், குழந்தைகள் அவங்களோட கை கால்லாம் கட்டி கொண்டு வந்து இங்க இறக்கியிருக்காங்க. ம், அது குஜராத்ல காரங்கள கூட அமிர்தசர்லயே இறக்க சொல்றாங்க. ம், ஏன்னா இது குஜராத்ல இறக்கினா அவருக்கு அவமானமா போயிடுமா. ஓகே, இப்ப எல்லாரும் என்ன கேக்குறோம்னா, நீங்க திரும்பி அனுப்புங்க. நம்ம ம், ஏத்துக்கணும், அதுல தப்பே கிடையாது. ம், பட் நம்ம பிளேன் அனுப்பிச்சு நம்மளே கூட்டிட்டு வரலாமே. ஆமா. ஆ, பட் அதுக்கு நீங்க அமெரிக்கா சம்மதிக்கல அப்படிங்கிறாங்களே. அவர் கேட்கவே இல்லைன்னு தானே சொல்றாங்க. மோடி கேட்கவே இல்லைன்னு. ஆமா. ஓகே. இப்ப இது எல்லாமே உங்களுக்கு நியூஸ்ல வருது. ட்ரம்ப் நம்ம தலையில என்ன கட்டினாருங்கிறதா நியூஸ்ல வருது. ம், ஆனா இவரை குசிப்படுத்துறதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என்னோட பெட்டரா நெகோஷியேட் பண்ணுவாருன்னு. ஆனா இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியலன்னா, என்ன வாங்கி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு, நெகோஷியேட் பண்ணி என்ன வாங்கினாரு. இப்ப அவர் விஸ்கி விலை குறைச்ச மாதிரி அவர் ஏதாவது விலையை நம்ம குறைச்சாரா? சரக்கு வாங்கி கொடுத்துருக்காருல, குறைந்த விலையில உங்களுக்கு வந்து வெளிநாட்டு மதுபானம் வாங்கி கொடுத்துருக்காருல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ம், நம்ம வந்து கச்சா எண்ணெய் ஈரான்ல இருந்தும் ரஷ்யால இருந்தும் சீப்பா வாங்குறோம். ம், ஆனா அது நம்மளுக்கு ஒன்றும் பலன் கிடையாது. A1 A2 வந்து A2 வாங்கி அந்த சீப்பா வாங்கி ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் A2க்காவது பலன். இப்ப ம். இவர் போய் ட்ரம்ப் என்ன ஒத்துட்டு இருக்கிறாருன்னா, அமெரிக்கால இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஓகே. சோ இது இது அதாவது நமக்கு என்ன என்ன விதத்துல இழப்பு? என்னது இங்க ரஷ்யால சீப்பா வந்துட்டு இருக்கு, பக்கத்திலேயே இருக்கு, சீப்பா வரும். அமெரிக்கால இருந்து கொண்டு வந்தா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஜாஸ்தி. ஓகே. ஆல்ரெடி சீப்பா வாங்குற ரஷ்யாட்ட இது வாங்கி நம்ம தலையில முழு விலையில கட்டுறாங்க. வெளிநாட்டுல டிஸ்கவுண்ட். இப்ப ரிலையன்ஸ் என்ன சொல்றான்னா, அவன் பங்கா தேடி போட்டு போனீங்கன்னா, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு பெட்ரோல் ரூ. 5 கம்மியா போடப்படும்ங்கிறான். ரிலையன்ஸால ரூ. 5 கம்மியா போட முடியும்னா, ஏன் இந்தியன் ஆயில் போட மாட்டாங்கன்னு, ஏன் பாரத் பெட்ரோலியம் போட மாட்டேங்கிறாங்க, ஏன் இந்துஸ்தான் பெட்ரோலியம் போட மாட்டேங்கிறாங்க? ம், அது ஒரு கேள்வி. சரி, ட்ரம்ப் விஸ்கி விற்க போறாரு நம்மளுக்கு. ட்ரம்ப் விஸ்கி விற்க போறாரு, ஹார்லி ம், டேவிட்சன் விற்க போறாரு, ம், F-35 விற்க போறாரு, கச்சா எண்ணெய் விற்க போறாரு, LNG விற்க போறாரு. இந்த 5 பொருள் நம்ம வாங்குறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுல நம்மளுக்கு என்ன கிடைச்சது? இன்னும் ஆட்கள் 100,000 H-1B விசாவ ட்ரம்ப் 200,000 ஆக்கி கொடுத்தாரு. நம்ம என்ன சரியா வாங்கியிருக்கோம்? இதெல்லாம் அமெரிக்காவுக்கு நம்ம சரியா கொடுத்துருக்கோம். ம், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அவர் என்ன சொல்றாரு? இந்தியா நம்மகிட்ட நிறைய பொருள் வாங்கும். அங்க அமெரிக்கால ஃபேக்டரி திறப்போம். அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்குங்கிறாரு. கரெக்ட். அப்ப மோடி என்ன சொல்லணும்? அமெரிக்கா இதெல்லாம் நம்மகிட்ட வாங்கும், இங்க ஃபேக்டரி போடுவோம், இங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு என்ன சொல்றாரு? சொல்லுங்களேன் பார்ப்போம். எதுவும் சொல்லல. எஸ். இந்த இந்த ட்ரிப்லேன்னு வந்துட்டு இன்ஃபேக்ட் தமிழ்ல சொல்லுவாங்க, உப்பு இருக்கே செட்டியார் செட்டியார் கடைக்கு போய் உப்பு இருக்குன்னு கேட்டா அவன் உப்பு இல்ல புளி இருக்குன்னு கேட்பான். ஆமா. அப்போ நம்ம பிரதமரை பார்த்து ஒருத்தர் அதானியை பத்தி கேள்வி கேட்டாரு, அவுட் ஆஃப் போர்ஷன் கேட்டாரு. ம், இந்தியால கேட்டிருந்தா அவன் வேலையே காலி ஆயிருக்கும். ஆமா. அவன் கேட்டோடனே, அதாவது எல்லாமே உலகமே ஒரு குடும்பம், நான் குடும்பமே நல்லது, இந்தியா ம், ஒரு ஜனநாயகம், அதானி என்னோட பர்சனல் மேட்டருங்கிறாரு. அப்ப ம், அதானி அவரோட பர்சனல் மேட்டர்னு அவர் ஒத்துக்கிறாரு. ம், இந்த பர்சனல் மேட்டர் எல்லாம் வந்து நான் தலைவர் நாங்க ஓப்பனா பேச மாட்டோங்கிறாரு. அப்ப எப்ப ம். பேசுவாரு? ஓகே. இப்ப அந்த பெர்சனல் மேட்டர் அப்படின்னு சொன்னாலே, அதனாலதான் வந்து அவருக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஒரு பதட்டமான பகுதியில அது வந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த கட்டுமானங்களும் இருக்கக்கூடாது என்பது விதி என்று செய்திகள் வருகின்றன. ராகுல் ஆமா, காந்தி அதை கொஸ்டின் பண்ணிருக்கிறாரு. இவருக்காக விதிகள் திருத்தப்பட்டிருக்கிறதா? அது எவ்வளவு ஆபத்தானது? ஆம். ஏன் அப்படி செய்யக்கூடாதா? இது பாருங்க, நார்மல் ரூல் என்னன்னா மிலிட்டரி ரூல், பார்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது. ஆனா காஷ்மீர்ல எப்படி இருக்கும்னா, சில கிராமங்களே இருக்கும் முன்னாடி.
47ல சில கிராமத்துக்குள்ளேயே ஒரு ஊரு 2ஆ பிரிஞ்சிருக்கும். அது மாதிரி இருந்தா இருக்கலாம். இல்லாட்டா நோமேன் லேண்ட்ல வந்து இந்த சைடு 10 கிலோமீட்டர் யாரும் கிடையாது, அந்த சைடு 10 கிலோமீட்டர் யாரும் கிடையாது. ஏன்னா போருன்னு நடந்ததுன்னா நம்ம பீரங்கி, டேங்க்கு, நம்மளோட கண்ணி வெடிகள் எல்லாம் போகிறதுக்கு நம்மளுக்கு இடம் வேணும். அதனால பார்டர்ல இருந்து 10 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே விட மாட்டாங்க. இந்த கேஸ்ல என்ன பண்ணிட்டாருன்னா, அதானி வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு அந்த இடம் தான் வேணும் குஜராத்ல. அங்கதான் சூரிய வெளிச்சம் தனியா இருக்கும். அதனால சோலார் பேனல் அங்கதான் வைப்பேன்னு இருக்கிறாரு. ஆர்மிக்காரங்க வைக்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பிஎம்ஓ, ராஜ்நாத் சிங்கோட டிபார்ட்மெண்ட், மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இவங்கெல்லாம் பேசி ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு பாகிஸ்தானோட போர் நடந்ததுன்னா எப்படி நம்ம போய் தடுத்து நிறுத்துவோம்? 1965ல அந்த இடத்துலதான் போர் நடந்திருக்கு. ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற ஏரியால இருக்கு, அங்க போர் நடந்திருக்கு. அப்போ எப்போதும் ஆர்மியை பத்தியே கவலைப்படுற பிரதமரும், ஆர்மி பத்தியே நினைக்கிற கவர்மெண்ட்டும் ஏன் ஆர்மியை கட்டி விட்டு அதானிக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தாங்க? இந்த டிமானிட்டைசேஷன் பத்தி நம்ம எல்லாம் பேசுறத செந்தில் நம்மகிட்ட என்ன சொன்னாங்க? அந்த பணியில இருக்கிற சோல்ஜர் என்னன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, இப்ப அந்த சோல்ஜரை ஏன் நினைக்கல? அதுக்கு யாரு பதில் சொல்லுது? இது இந்தியால யாரும் பொய் பிரச்சாரம் பண்ணல. இங்கிலாந்துல ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் இருக்கு, கார்டியன். சோ கார்டியன் நியூஸ் பேப்பர்ல இது வந்த செய்தி. பல பேர் இத பத்தி பேசியிருக்காங்க. ஆர்மி ஆபீசர்லாம் இது தவறு, இதனால நம்மளுக்கு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா நம்ம ப்ரிப்பேர்டா இருக்க முடியாது, நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தஸ்மாத் போர் வந்துருச்சுன்னா இதெல்லாம் தள்ளி போடுற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க முடியாது. அதுக்குள்ள பாகிஸ்தான் மடபடன்னு உள்ள வந்துட்டானா 20 கிலோமீட்டர் நம்ம ஏரியாக்குள்ள வந்துரும். ஆனா சைனா இப்போ உள்ள வந்து நம்ம கண்டுக்காம இருக்கோம்ல, அத பத்தி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல நம்ம. அது மாதிரி இங்கேயும் விட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. ஓகே. சோ அதானிக்காக தேசத்தின் நலனிலேயே அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுகிறார், சமரசம் செய்கிறார் அப்படிங்கிறீங்க. பட் எனக்கு என்னன்னா, ஒரு அதானிக்காக இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்றாரு, ஒரு விஸ்கிக்கு வரிய குறைக்கிறாரு, அமெரிக்கா என்ன கேட்டாலும் செய்து கொடுக்கிறார். ஆனால் சொந்த நாட்டு மக்கள், இந்திய குடியுரிமை பெற்றவர்கள், இந்தியாவிற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள், அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் இவ்வளவு ஓரவஞ்சனை? நிதி கேட்டா தர மறுக்கிறார். நேற்று தர்மேந்திர பிரதான் வெளிப்படையாக சொல்கிறார், நீங்க வந்து ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால்தான், அதாவது 3வது மொழிக்கு ஓகே சொன்னாதான், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதிங்கிறாரு. இது என்னன்னா, பிஜேபியோட பிரசிடென்ட் அண்ணாமலை இருக்கார்ல, அவர் மீட்டிங் போட்டு சிஎம் வந்து ஸ்டாலின் சாரை பார்த்து அவர் பொய் பேசுறாருன்னு பேசுறாரு. இதெல்லாம் வந்து நாகரிகமே இல்லை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ரொம்ப கிளியரா இப்ப நீங்க கவர்மெண்ட் ரெக்கார்டை பாத்தீங்கன்னாலே அவங்க வந்து பிஎம் ஸ்ரீன்னு ஒரு ஸ்கூல் நடத்துறோங்கிறாங்க. அந்த ஸ்கூல் நடத்தலைன்னா நான் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோங்கிறாங்க. இது முன்னாடி SSAனா சர்வ சிக்ஷா அபியான் இருந்தது, அத பேரை மாத்திருக்காங்க. இப்போ சமக்ர சிக்ஷா மாத்திருக்காங்க. சமக்ர சிக்ஷா அபியான்னு மாத்திருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது மூலதான் இப்ப மன்மோகன் சிங் ஒரு பாஸ் பண்ணாரு. இப்ப நான் படிச்சது ஒரு இலைட் ஸ்கூல், டிஏவின்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். நான் அதுல வந்து ஏழை பசங்க எல்லாம் சேர முடியாது. நான் படிக்கும் போது டிஏவில வந்து நீங்க எதர் ஒரு சேட்டா இருக்கணும், இல்லாட்டா ஒரு ஐயரா இருந்தாதான் சேர்த்து போகணும். இப்ப தெரியாது, அப்ப அப்படிதான் இருந்தது. சேட்டு ஐயரும் தான். அப்ப வந்து இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா மன்மோகன் சிங் ஒரு 20-30% சீட்டை வந்து நீங்க ஃப்ரீயா கொடுக்கணும். அந்த 2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு, ஏழை பசங்களுக்கு ஃப்ரீயா சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய குழந்தைங்க அப்ளை பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து குலுக்கல் முறையில எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த பணம் யூஸ் ஆகும். ஓகே. சோ இது வந்து 1600 கோடி ஏதோ தமிழ்நாட்டுக்கு வரணும். மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாம், இப்ப குஜராத்துக்கு எல்லாம் ஆல்ரெடி 500 கோடி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு போன வருஷமும் கொடுக்கல, இந்த வருஷமும் முதல் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கல. இதனால 32,000 குழந்தைங்க, ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ், குழந்தைங்க, வேலை செய்யறவங்களோட ஊதியத்தை கொடுக்க முடியாது. இது நார்மலா எப்படின்னா 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு போடணும், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் காசு போடணும். நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில கையெழுத்து போடாட்டினாலையும், பிரைம் மினிஸ்டரோட ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்காட்டினாலையும்,
உங்களுக்கு நாங்க தரமாட்டோம்னு சொல்லிட்டோம். ம், இதே வந்து நீங்க முன்னாடி காலத்தை போனீங்கன்னா ம். அமரர் ராஜீவ் காந்தி டைம்ல அவர் நவோதயான்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. ஆமா. அவர் பிழைக்க தெரியாதவர். ம், அவர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி ஸ்கூல்னு பேர் வச்சுக்க தெரியல. நவோதயான்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் எதிர்த்தாரு. அப்ப எம்ஜிஆர் தான் சீஃப் மினிஸ்டர். எம்ஜிஆர் ம், எதிர்த்து இங்க உள்ள விட மாட்டோம்னு சொன்னாரு. அதனால வந்து உங்க ஃபண்டை நிறுத்திடுவேன்னா நிறுத்தல. ம். உங்களுக்கு வேண்டானா நீங்க நிறுத்திடுங்கன்ட்டு, உங்களுக்கு வேண்டானா நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபண்டு கரெக்டா வந்துன்னு தான் இருந்தது. ஓகே. ஸோ இந்த கவர்மெண்ட் இதுல என்ன ப்ராப்ளம்னா, பிஜேபிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்ங்கிறது வந்து ஒன்றிய அரசுங்கிறது எல்லாருக்கும் பொது. எனக்கு பிடிக்காத கட்சி ஒண்ணு ஆட்சியில இருக்குன்னா அதுக்கு பணம் தராமலாம் இருக்க முடியாது. ஓகே. ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப தமிழ்நாடு, கேரளா, பெங்காலுக்கு பணமே கொடுக்கல இதுல. இது மூணுத்துக்கும் என்ன காமன்? மூணுத்திலயுமே வந்து பிஜேபி எதிர்க்கிறவங்க ஆட்சி செய்யறாங்க. இப்ப இவங்க எவ்வளவு தூரம் வஞ்சனை பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பெங்கால் இவங்க எல்லாம் எங்க ஆட்சி வந்து அப்போசிஷன் பார்ட்டி. அதனால இவங்களுக்கு நாங்க வஞ்சிப்போம். அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு ஓட்டு போடுற ஸ்டேட்டுக்கு தான் நாங்க பணம் கொடுப்போம்னு கிளியரா சொல்லிட்டாங்க. ஓகே. சோ இது வந்து முழுக்க ஒரு அரசியல் நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒன்று அப்படிங்கிற பழிவாங்கும் போக்கா தான் இது பார்க்கப்படுகிறது. அதனால நேற்று முதலமைச்சர் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அதான் சொல்றாரு. தமிழ்நாட்டை பழிவாங்காதீர்கள்னு. நிறைவா ஒரே ஒரு கேள்வி. ஹிந்தி படிக்கிறதுல என்னங்க தப்பு? இன்னொரு லாங்குவேஜ் தானே கத்துக்க சொல்றான். நீங்க வந்து பிஎம்சி திட்டம்லாம் சொல்றீங்க, புதிய கல்விக் கொள்கைன்னு எதிர்க்கிறீங்க. அது வந்து புதிய கல்விக் கொள்கை அல்ல, தேசிய கல்விக் கொள்கை. நியூ எஜுகேஷன் பாலிசி அல்ல, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதுல வந்து இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் என்ன தப்பு? அது வந்து ஏதேனும் ஒரு இந்தியன் லாங்குவேஜ் தான் சொல்றோமே தவிர ஹிந்தி அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது மறைமுகமாக ஹிந்தி திணிக்கும் முயற்சியா? ஒருவேளை அப்படியே இருந்தாலும் ஹிந்தியை கற்றுக்கொள்வதில் என்ன தவறுங்கிற கேள்வி உங்களுடைய பார்வை? நான் நல்லா ஹிந்தி பேசுவேன். நான் ஹிந்தி எழுதுவேன், பேசுவேன், படிப்பேன். அது மாதிரி உருது நல்லா பேசுவேன். பெங்களூர்ல சில வருஷம் இருக்கிறதுனால எனக்கு கன்னடம் நல்லா புரியும். பெங்களூர்லயே இருந்திருந்தா கன்னடமும் பேசியிருப்பேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது என்னோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். நான் எதை வேணா படிக்கலாம். நான் சம்ஸ்கிருதமும் படிச்சிருக்கேன். அது என்னோட சாய்ஸ். எனக்கு வேணுங்கிறத நான் படிக்கணும். நீ இதைதான் படிக்கணும்னு திணிக்க முடியாது. இப்ப நான் வந்து செந்தில் நீங்க வந்து ஹிந்தி படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நீங்க படிங்க. அத சட்டத்தை கம்பல்சரியால ஆக்கி திணிக்க முடியாது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா படிங்க, வேண்டாட்டா படிக்காதீங்க. அவ்வளவுதானே. அதனால எதையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்ல. ஹிந்தி படிப்பதற்கு எதிர்ப்பல்ல, ஹிந்தி திணிப்பதற்கு எதிர்ப்புங்கிறீங்க. ஆமா, ஹிந்தி படிக்க அப்ப ஹிந்தி படம் இங்க எப்படி ஓடுது? நம்ம படம் டப்பாயத்தை ஹிந்தியில ஓடுது. நம்ம ஊர்ல மணிரத்னம் ஹிந்தி படம் எடுத்திருக்கிறாரு. கமலஹாசன் ஹிந்தி படத்துல நடிச்சிருக்கிறாரு. ரஜினிகாந்த் ஹிந்தி படத்துல நடிச்சிருக்காரு. உங்களோட வடிவேலு வந்து, நான் சிம்பிளா சொல்றேன், வடிவேலோட காமெடி அமீர் கானுக்கு பிடிக்கும்னு வடிவேல் என்ன பண்ணாருன்னா, அவர் டப் பண்ணி அமிச்சாரு. அவரோட எல்லா காமெடியும் டப் பண்ணி அமீர் கானுக்கு அமிச்சிருக்கிறாரு. சோ அது வந்து அதான் வளர்றது. இப்ப அஸ்வின் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, எனக்கு அங்க போனா ஹிந்தி எல்லாரும் ஹிந்தி பேசினாங்க, நான் இந்தியாவுக்கு ஆட ஆரம்பிச்ச அப்புறம் ஹிந்தி கத்துக்கிட்டேன்னாரு. அதெல்லாம் வந்து பர்சனல் சாய்ஸ். நீ ஹிந்தி படிச்சாதான் உனக்கு நான் ஃபீஸ் கட்டுவேன், நான் ஹிந்தி படிச்சாதான் ஸ்கூல்ல சேர்ப்பேன், அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. நான் என்ன படிக்கணுங்கிறது என்னோட சாய்ஸ். ஓகே. நீங்க இததான் படி அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே. நன்றி திரு ஆனந்த். தொடர்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து, மதுபானத்திற்கான வரி குறைப்பு, அதானிக்கு கொடுக்கப்படும் சிறப்பு சலுகைகள், தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு உள்ளிட்டவற்றை பற்றி மிக விரிவாக உங்கள் பார்வையில் எங்களுக்கு செய்திகளை அள்ளி தந்தீர்கள். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணிப்பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்கு, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணிப்பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.